உதகை கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கல்லார் சோதனை சாவடி உட்பட 15 இடங்களில் வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகிய மலைவாச ஸ்தலங்களுக்கு வரும் வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இ-பாஸ் நடைமுறை அமலில் உள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 1 முதல் ஜூன் இறுதி வரை வார நாட்களில் நாளொன்றுக்கு 6000 சுற்றுலா வாகனங்கள், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 8000 சுற்றுலா வாகனங்கள் மட்டுமே நீலகிரி மாவட்டத்துக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி நீலகிரிக்கு செல்ல புதிய கட்டுப்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. மேட்டுப்பாளையத்தை அடுத்து கல்லாறு சோதனை சாவடியில் இ-பாஸ் சோதனை தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது. காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இ-பாஸ் அனுமதி பெற்ற வாகனங்களை மட்டும் மலைப்பகுதிக்கு செல்ல அனுமதித்தனர். இ-பாஸ் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கு சோதனை சாவடியிலேயே இ-பாஸ் பதிவு செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம ஐடி ப்ரூஃப் எல்லாமே நீலகிரி ஐடி ப்ரூஃப் தான். இதனால் வண்டி வந்து TN66 இ-பாஸ் போட இந்த இ-பாஸ் நடைமுறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சிரமம் தான். டிராஃபிக் அது நம்ம அவசரத்துக்கு போக முடியல, இப்போ சீக்கிரம் போகணும், இப்போ போட்டுட்டு போக சொல்கிறாங்க. இங்கே இப்படி பார்த்தா எனக்கு 20 நிமிஷம் ஆகிடும் போட்டு போகிறது. இ-பாஸ் என்பது கொஞ்சம் வசதி தான். ஏன்னா வரதுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். டிராஃபிக் இதுலேருந்து கட்டுப்பாடாகும். மற்றபடி பெருசாக இந்த இஷ்யூ. நான் ஆம்பூர்லேருந்து வந்திருக்கேன். மோஸ்ட்லி ரம்ஜான், பக்ரீத் அந்த லீவில் நம்ம ரெகுலராக இங்கே ஊட்டிக்கு வர்றது தான். இ-பாஸ் நடைமுறை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து பார்த்தா இ-பாஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மொத்தம் ஒரு 7 பேர் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து. இங்கே வந்து 1/2 மணி நேரம் ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு. இ-பாஸ் அப்ளை பண்ணிட்டோம், 1/2 hour அதனால லேட் ஆயிடுச்சு. இதேபோன்று துரப்பள்ளி, நாடுகாணி, தாளூர், பாட்டவயல், முள்ளி உள்ளிட்ட 15 சோதனை சாவடிகளிலும் இ-பாஸ் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்துவதில் சில விவகாரங்கள் குறித்து நீதிமன்றத்தில் விளக்கம் கேட்க உள்ளதாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர் மலர் கண்காட்சி போன்ற நேரங்களில் கூடுதல் வாகனங்களை அனுமதிப்பது குறித்தும் நீதிமன்றத்தில் விளக்கம் கேட்கப்படும் என்று கூறினார். இப்போ சில பேர் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க அந்த டைப் ஃபேமிலி விசிட் பண்ண போகும்போது அவங்க கொஞ்சம் இஷ்யூ சொன்னாங்க. அவங்களுக்கு கூட இ-பாஸ் போடணுமா இல்லையான்னு இது நம்ம இப்போ கோர்ட்டில் கேட்கணும். பிகாஸ் இப்போ அதுக்கு ஓவரால் லிமிட் போட்டிருக்காங்க. கோர்ட்டு அதை தாண்டி போகுமா இல்லையா பார்த்துட்டு அப்போ கோர்ட்டில் கேட்கணும். 2வது பைக்ஸில் வர நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த 2 இஷ்யூஸும் பார்த்துருக்கோம். 3வது இந்த கூடலூர் சைடு கர்நாடகா டு கேரளா போறவங்க கூட நம்ம வயா கூடலூர் போவாங்க. அவங்க டூரிஸ்டா உள்ள வர மாட்டாங்க, ஆனா அந்த ரோடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இதுல வருமானு கேட்டாங்க. இது 3 நாள் நம்ம கிளாரிபிகேஷன் கோர்ட்ல கேட்டுட்டு அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணோன்னு பார்க்கணும். நீலகிரி மட்டுமின்றி கொடைக்கானலிலும் புதிய கட்டுப்பாடுகளுடன் இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்தது. கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களை மலையடிவார பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்தபோதும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இ-பாஸ் பெற்று அன்றைய தினத்தில் கொடைக்கானல் வராத வாகனங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு மற்ற வாகனங்கள் செல்ல பரிசீலனை செய்யப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.